இப்ப வீட்டு வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ணலாம்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சோ கிளீன் பண்ணிட்டு வீடு ஓவரால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பொதுவாகவே நான் எப்படின்னா தேர்ஸ்டே தான் எல்லா ஒர்க்கும் செய்வேன். ஏன்னா ஃப்ரைடே நம்ம பூஜை செய்வோம் இல்லையா, ஃப்ரைடே பூஜை செய்யும்போது தேர்ஸ்டே டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஃப்ரைடே நான் வந்து பூஜை செஞ்சுப்பேன். இப்போது ஸ்கூலுக்கு போகிறதில்ல இல்லையா, வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் இருக்கிறதுனால தாராளமாக எனக்கு டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே இல்லையா, இன்றைக்கே டீப் க்ளீனிங் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்றைக்குமே வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்காது. வீக்லி ஒன்ஸ் தான் தொடச்சிப்போம். கூட்டுறது டெய்லியுமே நம்ம எப்போவும் கூட்டுற மாதிரி கூட்டிப்போம். ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னா, இன்றைக்கி வெட்னஸ்டே, இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் டீப் க்ளீனிங்லாம் முடிஞ்சால் தேர்ஸ்டே வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரைடே வந்து நிதானமாக நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுக்கலாம். என்றைக்குமே ஃப்ரைடேன்னு சொல்லும்போது மகாலட்சுமிக்கு பூஜை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பணவரவு அதிகரிக்கும். அதாவது அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் தங்குவாங்கன்றது ஒரு ஐதீகம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானும் கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு பல பலன்களும் கிடைச்சிருக்கு. கண்கூட நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது. அது எப்படின்னா காலையில் ரொம்ப அதிகாலையில் ஒரு 4 o'clock செய்ய வேண்டிய பூஜை. 4 o'clock ஒரு 5:30 அந்த பூஜையை செய்யணும். அதாவது ஒரு 5 விளக்கு, மண் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மண் விளக்கை ஏற்றிட்டு யூனிவர்ஸ் கிட்ட டைரக்ட் கனெக்டில் இருப்போம். அதாவது நேச்சர் தானே நமக்கு ஒரு காலத்தில் கடவுளாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த நேச்சருக்கு தான் ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு கடவுளாக வேண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நேச்சரோட நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி இந்த டைமில் அந்த 4 o'clock 5:30 அந்த டைமில் நம்ம விளக்கேற்றி வேண்டும் போது, அமைதியாக உட்காந்து வேண்டும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது என்னோட லைஃப்லேயும் நடந்துருக்கு. 5 விளக்கு ஏற்றுறோன்னா நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம், காற்று, இந்த மாதிரி நேச்சர் இருக்குது இல்லையா, பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா, இவங்களுக்காக தான் நம்ம 5 விளக்கு ஏற்றி வேண்டிக்கிறோம். என்றைக்குமே இவங்களோட டைரக்ட் கனெக்டில் 4 o'clock 5:30 வரைக்கும் நம்ம இருப்போம். நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும். அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச உடனே நம்ம நன்றி சொல்லணும். அந்த நேச்சருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு உங்களுக்கு மனசார நன்றி சொல்லணும். ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் அடுத்த கோரிக்கையை வைக்கலாம். ஒரு கோரிக்கை ஒரு ஒரு ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க. ஒரு 11 நாளும் லைக் ஒரு 7 days இதை கண்டினியூஸாக செய்யணும். அப்புறம் அந்த கோரிக்கை நடந்து முடிஞ்ச உடனே மண்டலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கோரிக்கை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கோரிக்கை வைக்கலாம். ஒரே சமயத்தில் 2-3 கோரிக்கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேண்டி வரும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாகவே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. இப்போ நம்ம வ்ளாக்குள்ள வரலாம். இப்போ க்ளீனிங் ஒர்க்லாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு கொரியர் வந்துருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கும்போது பர்த் பால் தான் பாப்பாவுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதை ஹேர் ஃபில் பண்ணிவிட்டு அதை தான் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஜாரா இந்த பால் பார்த்த உடனே ரொம்பவே பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க குட்டி பாலில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த பெரிய பாலை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் பயந்துட்டாங்க ரொம்ப. ஸோ இந்த பால் பார்த்த உடனே அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ